இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு ஒன்று சொல்கிறேன். தருமபுரி மாவட்டத்திலிருந்து படிக்காத பட்டிக்காட்டான் நான் பேசுகிறேன். எனக்கு அரசியல் என்றால் என்னன்னு தெரியாது. இந்த தமிழ்நாடு அரசியல்வாதிகளை ஒன்று கேட்குறேன். இந்த கட்சிக்காரனை பற்றி அந்த கட்சிக்காரன் பேசுகிறது, அந்த கட்சிக்காரனை பற்றி இந்த கட்சிக்காரன் பேசுகிறது, இது உங்களுக்கு இதே வேலை தானா? இதே வேலை பொழப்பு தானா? தமிழ்நாட்டில் படிச்சுட்டு எத்தனையோ பசங்க வேலை இல்லாமல் அலையுது. அப்படி படிச்சுட்டு போய் ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தாலும் 600 700 செஞ்சால் இந்த பெண்கள்லாம் போய் எனக்கு 200 கொடு 250 கொடு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஆண்களுக்கு வேலை இருக்கும்? பத்தாக்குறைக்கு வெளிநாட்டிலேருந்து பத்தாக்குறைக்கு வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான். பசங்களுக்கு வேலை இல்லாத படித்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவான்? அவன் கஞ்சி அடிக்காத என்ன பண்ணுவான்? கொலை பண்ணாத என்ன பண்ணுவான்? வேலை இருந்தால் வேலைக்கு போவான். வேலையே கிடையாது. படித்த பசங்களுக்கு போகிற வேலை கிடையாது. பெண்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது. இந்த பசங்கள்லாம் ஆம்பளை பசங்கள்லாம் போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சு நினச்சி அதில் போய் 600 700 இந்த படித்த பசங்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்கள் போய் என்ன பண்ணுறாங்க? எனக்கு 200 கொடு 250 கொடு 300 கொடுன்னு சொல்லிட்டு அதுலேயும் போய் பெண்கள் போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ படித்த பசங்களுக்கு எங்கே வேலை இருக்குது? அவன் ஏன் குடிகாரன் ஆக மாட்டான்? ஏன் குலகாரன் ஆக மாட்டான்? இது தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியாதா? தமிழ்நாடு அரசியல்வாதிகள் நீங்கள் தான் கோடி கோடியாக கொள்ளையடித்து சம்பாரிச்சிட்றீங்க. உங்கள் பசங்கள்லாம் ஃபாரின் காரில் ஏசி ரூமில் வாழ்கிறாங்க. படித்த பசங்க வேலை இல்லாத என்ன பண்ணுவாங்க? நீ ஒரு சலுகையும் கொடுக்க தேவையில்லை, ஒன்றுமே இலவசமாக எதுவும் தர தேவையில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கொடு, அவன் உழைச்சி முன்னுக்கு வந்துடுவான். நீ ஒன்றுமே செய்யாத, எந்த இலவசமாக எந்த பொருளும் கொடுக்காத. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை கொடுங்கயா. யார் தமிழ்நாட்டில் தமிழனை பற்றி பேசுகிறாங்களோ, யார் தமிழ்நாட்டை பற்றி வேலை கொடுக்குறன்ற முதல் கையெழுத்து 95 விழுக்காடாமா நானாச்சும் படிக்காத பட்டிக்காட்டான். நீங்களாம் எல்லாம் படித்தவங்க தானே? 95 பேர்த்துக்கு கம்பெனி, தொழிற்சாலை, டீ கடை, மளிகை கடை, ஜவுளி கடை, 95 பேர்த்துக்கு தமிழனுக்கு வேலை கொடுக்க தெரியாதா? அது சட்டத்தில் இடம் இல்லையா? தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நான் படிக்காத பட்டிக்காட்டான், கையெழுத்தே தெரியாத காட்டான். நான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக தமிழன் தானே உன்னை ஓட்டு போட்டு எம்பி ஆக்கணும், எம்எல்ஏ ஆக்கணும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்கணும். உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சிங்கிறது ஒன்று கிடையாதா? இந்த கட்சிக்காரனை பற்றி அந்த கட்சிக்காரன் பேசுகிறது, அந்த கட்சிக்காரனை பற்றி இந்த கட்சி, உங்களுக்கு இதே வேலை பயிர் தானே? வேறு வேலை பொழப்பே இல்லையா உங்களுக்கு? அவன் படிச்சுட்டு எல்லாம் வேலை இல்லாமல் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான். உங்களுக்கு வேறு புடுங்களே இல்லையா? இவனை பற்றி அவன் பேசுகிறது, அவனை பற்றி இவன் பேசுகிறது, இதே வேலை பொழப்பு தானா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. படித்த பசங்க அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்சு, நீ எந்த ஜாதி மதம் எதாக இருந்தாலும் சரி, யார் தமிழனுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அந்த அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்குறேன். இப்படிக்கு தருமபுரி மாவட்டத்திலேருந்து படிக்காத பட்டிக்காட்டான் பேசுகிறேன். இது சரியாக தவறான்னு நீங்களே நினச்சி பாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்குறேன். நான்லாம் யார் தமிழனுக்கு வேலை கொடுக்குறாங்களோ 1000 ஓட்டு என் பக்கங்கக்க எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு வாங்கி கொடுப்பேன். யார் தமிழனுக்கு வேலை கொடுக்கலையோ அந்த அரசியல்வாதி நிச்சயமாக தோற்கடிப்போம் நாங்கள்.